இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கீங்க, பயந்து கொண்டிருக்கிறீங்க. எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வருஷத்தில் 365 நாள் 366 தடவை பயப்படாதே அப்படின்னு ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, உங்களை தூக்கிவிட யாருமே இல்லை, உங்களுக்கு ஆதரவாக பேச அன்பாக பேச யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை குறித்த பயம்? ஆபத்து காலத்தில் கர்த்தரே உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும், உங்களை வழி நடத்தும், உங்களை சுமந்து செல்லும். உங்கள் பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, ஒன்று முடிஞ்சால் அடுத்தது சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட வச்சுருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்பொழுது அவர் ஒன்று ஆதரிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கேன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாங்க சூரியனை பார்த்த பனி மாதிரி அப்படியே மறைஞ்சு போகும். காரணம் என்ன? நீதியின் சூரியனாகிய இயேசு உங்களோடு கூட இருக்கார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென்.